வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் விளாக் நான் போட்டுட்டு வரேன். இந்த மணி சேவிங் விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அந்த விளாக் கவர் பண்ணும் பொழுது அதாவது நம்ம மாத கடைசி வர நம்மளோட பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வச்ச அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து 13,000 பட்ஜெட் போட்டேன்னா எல்லா செலவையும் நான் 13,000 நான் வந்து சமாளிச்சிடணும். முன்ன பின்ன ஆகும், எல்லாருக்கும் நூல் பிடிச்ச மாதிரி போகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பட்ஜெட்டில் துண்டு விழாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் ஒரு 2 விஷயம் வந்து நான் வந்து பொதுவாக சில சமயம் ரெகுலராகவோ இல்லை வீக்லி ஒன்ஸோ செய்வேன். அதை தான் மணி சேவிங் விளாகாக நான் வந்து உங்ககிட்ட கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்க்கலாம். ஸோ நான் மாத கடைசி வரைக்கும் எடுத்து வச்ச அமௌண்ட் வந்து இப்போ ஒரு செலவு கூட ஆனாலும் இன்னொரு செலவு கம்மியாகுது, இல்லை ஒரு செலவு ரொம்ப கூட ஆகுதுன்னா எப்படியெல்லாம் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வரலாம், அதுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு 2 விஷயங்களை பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரேண்டமாக எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கணக்கு எழுதுறது. நான் எப்போதுமே வந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி செஞ்ச செலவுகளை நம்ம என்ன பண்ணணும், கணக்கு எழுதணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருப்பேன். ஸோ அதனால் அந்த ஷெல்ஃபில் அந்த பட்ஜெட் டைரி, அந்த பவுச்சு ப்ளஸ் ஒரு பேனா அது எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கணும். அது ஒவ்வொரு நாளும் தவறாமல் எடுத்து கணக்கு எழுதிடணும். அப்போ தான் வந்து நமக்கு மறந்துடாது. அன்னன்னைக்கு பண்ண செலவு அன்னன்னைக்கு வந்து மறந்துடாமல் எழுதுனா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இல்லைனா என்ன செலவு பண்ணோம், எங்கே பணம் போச்சுங்கிறதே தெரியாது. இது ரெகுலராக நீங்கள் பழக தேவையில்லாத செலவுகளை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம கையால் ஒரு செலவு எழுதும் பொழுது மைண்டுக்குள்ளே ஐயோ தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வரும். தேவையுள்ள செலவு எழுதும்போது மனசுக்கு திருப்தி தான் வரும். ஓகே, நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹோட்டலில் சம்மந்தமே இல்லாமல் 400 வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஆஹா இப்போ தேவையே இல்லாமல் சேவிங்ஸ்லேருந்து ஹோட்டலுக்கு எடுத்து செலவழிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு மனசுக்குள்ளே வரும். அப்போ தேவையில்லாத விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம். அதனால் ஒவ்வொரு நாளுமே கணக்கு வந்து நம்ம எழுதணும். நான் மோஸ்ட்லி ரெகுலராக எழுதிடுவேன், இல்லை 2 நாளைக்கு ஒர்க் எழுதிடுவேன். சில சமயம் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது மறந்துருக்கேனா, அன்னன்னைக்கு நம்ம எழுதுனா கூட ஏதாவது மறந்துருக்கேனா அப்படிங்கிறதையும் ரிவ்யூ பண்ணிடுவேன். அது வந்து நம்ம கண்டிப்பாக அவசியம். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு வேளை வந்து நீங்கள் வீட்டில் வந்து எழுதுறதுக்குள்ளாட்டியும் மறந்துருச்சு அப்படின்னா, அந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் மாதிரி ஒரு குட்டி டைரி நம்மளோட பாக்கெட்டில் வச்சுக்கணும். நீங்கள் செலவு பண்ண அதில் எழுதிக்கலாம். இல்லை நான் ஜிபேயில் தான் எல்லாமே பே பண்ணுறேங்கிறவங்க அந்த ஜிபேலே அந்த நோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ எதுக்காக இந்த ஜிபே பண்ணுறீங்கிறதையும் நீங்கள் பே பண்ணுறப்பவே ஒரு ஷார்ட்டாகாது அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்து கணக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த குட்டி நோட் மெத்தடும் பெஸ்ட்டு. ஜாப்பனீஸ் டெக்னிக் கக்கேபோன்னு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். இந்த கக்கேபோ மெத்தட் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் வந்து எண்டு கார்டில் தரேன், பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து கணக்கு அப்பப்போ எழுதுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி நான் கணக்கு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொரு விஷயம் எனக்கு புலப்படும். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து காய்கறி வாங்கியிருக்கேன், 2வது வாரம் காய்கறி வாங்கியிருக்கேன். மொதல் வாரம் நான் 300 வாங்குகிறேன், 2வது வாரம் நான் வந்து இன்னொரு 300 வாங்குகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வாரத்துக்கு 250 தானே வாங்கி எடுத்து கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 2 வாரத்துக்கே 300னா 100 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அடுத்த 2 வாரத்துக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இப்போ வீக்லி வாரத்துக்கு ஒரு தடவை நான் என்ன பண்ணிடுவேன்னா 2வது மெத்தடில் இப்போ வந்து நான் கணக்கு 2 வாரம் முடிஞ்சிருச்சு. நான்வெஜ் எவ்வளோ வாங்கியிருக்கேன், ஓகே, இப்போ நான் மொதல் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 200 வாங்கியிருக்கேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 300 வாங்கியிருக்கேன். நான் மொத்தமாக எவ்வளோ எடுத்து வச்சேன், 1300 அப்படின்னா 500 போக மிச்சம் அங்கே 800 இருக்கா அந்த கவரில். நம்ம கணக்கு எழுதி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செலவு போக அந்த கவரில் பாக்கி அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ காய்கறி வந்து மொதல் வாரத்துக்கு 250 வாங்கியிருக்கேன், 2வது வாரத்துக்கு 200 வாங்கியிருக்கேன், 450. அப்போ நான் பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வச்ச ஒரு மாதத்துக்கான அந்த கவரில் எவ்வளோ இருக்கும், காய்கறிக்கு 1000 இருக்கும். அப்போ 450 செலவு பண்ணியிருக்கேன், மிச்சம் 550 இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு கவர்லையுமே நீங்கள் பார்க்கணும். கிராசரிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலாக இருக்கட்டும், என்னென்ன இப்போ கேஸ்க்கு வந்து நான் 1000 எடுத்து வச்சுருக்கேன், புக் பண்ணி கேஸை வாங்கிட்டேன், 950 பில்லு, 50 பாக்கி இருக்கா, அந்த கவரில் அது இருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அதுவும் பாக்கி அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட்டை வச்சு செக் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம சரியாக கணக்கு எழுதலை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பாக்கி இப்போ வந்து காய்கறி வந்து
ரூ. 550 பாக்கி இருக்குன்னா ஓகே ஓகே அடுத்த 2 வாரத்துக்கு இப்படி பிளான் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு மிச்சம் ஒரு ரூ. 800 இருக்குன்னா ஓகே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுக்கும் பாக்கி எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கவர்லையும் கரெக்டாக கணக்கு எழுதியிருக்கோமா, கணக்கு போக மிச்ச பாக்கி அமௌண்ட் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வாரத்தை ஓட்டுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிடுவீங்க. இப்போ ஏதாவது ஒரு கவரில் அதிகமாக செலவாயிருக்கு, கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குன்னா வர நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஐயோ இந்த செலவு தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைனா வேறு ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா வேறு கவரில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேவிங்ஸ் தான். மணி சேவிங் உண்டியலில் வந்து ஒரு 10 செலவுக்கு நான் எழுதியிருந்தேன். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவுக்கு ரூ. 10 எடுத்து வச்சு அப்படி சில்லறை தேவைப்பட்டுச்சு. அந்த ரூ. 10 அப்படியே வச்சு ரூ. 100 மாற்றிட்டேன். அதே மாதிரி சில்லறை சேமிப்புகளும் அப்பப்போ பண்ணிடுறது. இதை வந்து நீங்கள் கணக்கு எழுதுறது, இந்த என்வலப் கவரில் பாக்கி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும். வாரத்துக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம வந்து பட்ஜெட் வந்து கரெக்டாக போகும். நம்ம பாட்டுக்கு இது எதையுமே பண்ணலைன்னா நமக்கு சங்கடமாயிடும். அதே மாதிரி அன்றைக்கி காய்கறி வாங்க போனேன். காய்கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன் நிறையாவே வெங்காயம் இருந்துச்சு. ஸோ அதனால் வெங்காயம் வாங்கலை. பூண்டு கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த வாரத்தில் ஊருக்கு போகிறதுனால மோஸ்ட்லி தேவையில்லாத வாங்க வேணும்னு பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போகணும். ஸோ பச்சை மிளகா இருந்துச்சு, 3 தக்காளி இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த லாஸ்ட் வீக்குக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்குவோம். நாங்கள் ஊருக்கு போகிறதுனால மிச்சம் எதுவுமே வாங்க வேணாம். இதில் கொத்தமல்லி தழை இருக்கும், காய்கறியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு காய்கறி வாங்க போயிட்டேன். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ஒரு ரூ. 200 நான் அந்த மணி சேவிங் சேலஞ்சில் போட்டேன். நிறையா செலவுகளுக்கு வந்து ரூ. 10 நான் எடுத்து வைக்கலை. அதுக்கப்புறம் ஒரு புது ரூபா நோட்டு ஸோ எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாமே ரூ. 200 நோட்டாக மாற்றி அப்படியே உண்டியலில் போட்டேன். அதே மாதிரி சில்லறை காசுகளும் அதே மாதிரி போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கான மெனு பிளான் வீடியோ நெக்ஸ்ட் வீக் போடுறேன். இந்த லாஸ்ட் வீக் வாங்கினது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த பில்லை காமிங்க, காய்கறி வாங்கிட்டு வந்த பில்லை காமிங்கன்னு. நான் பத்மாவில் வாங்கினேன் அப்படின்னா பில் இருக்கும். உழவர் சந்தையில் வாங்கினா கண்டிப்பாக பில் இருக்காது. நம்ம ஓரலாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 146 நான் காய்கறி வாங்கியிருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்ச கையோட ஊருக்கு போயிடுறோம். அங்கேயே தான் நானும் வேலைக்கு போகிறதுனால ஸோ ஃப்ரிட்ஜை காலி பண்ணிவிட்டு போகணுங்கிறதுனால கரெக்டாக அளவாக வாங்கியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த லாஸ்ட் வீக் வாங்கின காய்கறி. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நம்ம தேவையே இல்லாமல் வந்து நம்ம செலவு பண்ணுறது வந்து நம்ம அவாய்ட் ஆகிடும். இந்த 2 மெத்தட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், வரவு செலவு எழுதி கரெக்டாக பார்க்கணும். என்வலப் கவரில் 2வது விஷயம், என்வலப் கவரில் செலவு போக மீச்சம் கரெக்டான அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது 2 நம்ம பார்த்துட்டிங்கனாலே நமக்கு வந்து ஒரு 10 தேதிக்குள்ளே நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஆகா மிச்சம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ எப்போ நமக்கு என்ன தான் நம்மக்கிட்ட அதிகமான பணம் இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு பட்ஜெட் போட்டுட்டோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண நம்ம பார்க்கணும். ஒரு அவசர செலவுகள் வருதுன்னா அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. நான் சொல்கிறது அனாவசிய செலவுகள், தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், அந்த மாதிரி செலவுகளுக்காக உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்குள்ளே நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வருமானம் பெருகும் பொழுதும் நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும் பொழுதும் நம்ம அந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை பற்றினா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். மோஸ்ட்லி இப்போ மெனு பிளான் வீடியோ எடுக்கவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்தோடனே நேரம் கரெக்டாக இருக்குது. சில சமயம் ஃபோட்டோ எடுக்க மறந்துடுறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.